அண்ணா அண்ணா நம்ம பாசம் பொங்குது. ஆமாண்ணா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுகிறேன்னா எப்ப பார்த்தாலும் சோத்துலே சோறு தான் முக்கியம். எனக்கு தான் கேக் முக்கியம். நான் சொல்லணும்னா அப்படியா? சரி சரி சரி. என்ன பிரியாணி சாப்பிட்டு வந்த? நான் வந்து காலையில சிக்கன் பிரியாணி, மத்தியானம் மட்டன் பிரியாணி. நீங்க எல்லாம் ஒரு அண்ணனா விட்டு சாப்பிட்டுருங்க. அதுதான் எனக்கு வீட்டுக்கு போறோம்னா வயிறு வலி இருந்துச்சா. சரி என்ன நாளுன்னு கரெக்டா சொல்லு. இன்னைக்கு வியாழன் நாள். இன்னைக்கு கிறிஸ்மஸ் அண்ணா. ஓ கிறிஸ்மஸ் இல்ல. ஓ ஓகே 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 ஓகே. சொல்லுமா கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ்னா என்னமா நீயே சொல்லாமா? எனக்கு தெரியலன்னா நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னமா கிறிஸ்மஸ்னா? கிறிஸ்மஸ்னா ஸ்டார், வேற என்ன, ட்ரீ, கிஃப்ட், தாத்தா. யார பார்த்து தாத்தான்ற? ஒண்ணு இல்லடா, சாண்டா கிளாஸ் தாத்தானா. சாண்டா தாத்தாவோ? அப்ப கிறிஸ்மஸ்னா gift, ஸ்டார், ட்ரீ, இதான் கிறிஸ்மஸா? இல்ல சாண்டா கிளாஸ் தாத்தா. நீ சாப்பிட்டியே பிரியாணி, நான் சாப்பிட்டாத கேக், லைட் எல்லாம் கூடி இருக்காங்க இந்த மக்கள். சரி அப்படி நிறைய போவோம். இதுதான் கிறிஸ்மஸா? ஆமா. இது டான்ஸ் ஆடுது? அத வந்துட்ட நீ ஆடாத, மக்கள் இதெல்லாம் ஆடுவாங்க. சரி 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 ஓகே ஓகே. சரி கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா? அதான் சொன்னனே. சொல்லுமா மக்களே, கிறிஸ்மஸ்னா என்ன நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியல, நான் நீயே சொல்லலாம். சரி சரி சரி. இயேசு இயேசு அப்பா இயேசு பிறந்தநாள். இயேசு பிறந்தநாள்னா இயேசு தான புது ட்ரெஸ் போடணும், நீங்க போட்டுக்கிறீங்க. அப்பா யாருக்காக பிறந்தாரு? ஏங்க இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பர்த்டேக்கு தாங்க நான் புது ட்ரெஸ் போடுறேன். அது யார் பர்த்டேனா இயேசுவோட பர்த்டே. பாத்தியா கிறிஸ்மஸ்? அது மட்டும் இல்ல, கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ்னா இயேசு வந்து அவரையே இந்த உலகத்துக்கு கொடுத்தார் பாத்தீங்களா? அதுதாங்க கிறிஸ்மஸ். இயேசு தன்னை கொடுத்தது போல நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமா கொடுக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். சரி இந்த கிறிஸ்மஸ்க்கு அண்ணனுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நீங்க கெஸ் பண்ண பாப்போம். என்ன இருக்கும்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. கரெக்ட் 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 கரெக்ட். ஏய் கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் காலையில சாப்பிட்டது நிறைய நான் கிஃப்டா தர போறேன். சரி அப்ப என்னவா இருக்கும்? ஏய் பைக்கா? அது போன வருஷம் 10 ரூபாய் பைக் வாங்கி கொடுத்தாங்க. அது இல்லனா நான் 10 ரூபாய் பைக்கா? சரி என்னவா இருக்கும்? காரா? உனக்கு போல கார் ஓட்ட தெரியுமா? யார பார்த்து கார் ஓட்ட தெரியுமான்ற? சைக்கிள ஓட்ட வராது, கார் ஓட்டறது ஒரு பெரிய விஷயமா? சரி என்னடா கிஃப்ட்? உனக்காக என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஐயோ சிம்பிளா முடிச்சாங்க. சாக்லேட் தான் இருக்கா? நீ வா என்ன? யார் வேணும் சாக்லேட்? உனக்காக. ஐயோ அண்ணா கேளு அண்ணா. உனக்காக எனக்காக 1000 ஏக்கர்ல. என்னது 1000 ஏக்கர்ல ஒரு வீடு வாங்கி இருக்கேன். வீடா? ஆமா. உண்மையான பாசம் எல்லாம் இங்கேயே இருக்குதுப்பா. அண்ணனுக்காக 1000 ஏக்கர்ல வீடு வாங்கியிருக்காங்களா? இப்படிப்பட்ட தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தங்கச்சி என்ன பெரிய மனசுமா. என்னதுமா இது? சாவினா? சாவியா? என்ன சாவி? வீட்டு சாவி. வீட்டு சாவியா? எனக்கா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிமா சரிமா ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்ப வீடு போய் பாருங்க. நீ கிளம்பி காத்து வரலாம். பாத்தீங்களா என் தங்கச்சி எனக்காக 1000 ஏக்கர்ல வீடு கட்டியிருக்காங்க. வீடு பார்க்க போறேன், வீட்டை பார்க்க போறேன். என்னது வண்டி சாவியா?
இல்ல இல்ல இல்ல, வீடு சாரிதான். சரி தந்து பார்க்கலாம். பொடியா மியூசிக். என்ன அழகான வீடுப்பா. அட்டேங்க அப்பா, எவ்வளவு பெரிய ஏசி போட்டிருக்காங்க. அடாடாடாடாடா, எவ்வளவு பெரிய டிவி போட்டிருக்காங்க. அடாடாடா அப்பா, எவ்வளவு பெரிய லைட் போட்டிருக்காங்க. என் தங்கச்சி எனக்காக எவ்வளவு பெரிய வீடு கட்டி கொடுத்திருக்காங்கப்பா. என் தங்கச்சிக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியலையே. என் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம். இந்த வீட்டுல நான் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க போறேன். இப்படிப்பட்ட ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இது யார் வீடு தெரியுமா? இது என்னுடைய வீடு. யார் வீடு? ஆமா, என்னுடைய வீடு. ஹலோ, இது ஏன் வீடு. யார் வீடு? ஆமா. ஓகே, கொஞ்ச நேரம் வீட்டுல போய் நல்லா நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கலாம். ஆபா. டிவி பார்க்கலாமா? போர் அடிக்குது. என்ன அழகான வீடுப்பா. இந்த மாதிரி வீடு யாராவது டக்கு பால் காரணா யாரும் தெரியலையே. சரி போய் கதவை போய் திறக்கலாம். நீங்களா? நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஐயோ, ஏங்க ஜீசஸ் என் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. கிறிஸ்துமஸ் நாள் அதுவும் ஜீசஸ் என் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீசஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. எங்க வீட்ல எங்க 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 ஹால்ல நீங்க உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க டாக்டர். உட்காருங்க டாக்டர் பாருங்க. ஜீசஸ் பார்த்தோம்னே எனக்கு என்ன பண்றது, எனக்கு கையும் ஓடல, எனக்கு காலும் ஓடல. ஜீசஸ் ஜீசஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீசஸ் தான் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்க வீட்டுக்கு வரல தெரியுமா? என் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஜீசஸ் என் வீட்டுக்கு வந்ததால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜீசஸ் என்ன சாப்பிடுறீங்க? ஜீசஸ் டீ சாப்பிடுறீங்களா? ஜீசஸ் காஃபி சாப்பிடுறீங்களா? ஜீசஸ் பூஸ்ட் சாப்பிடுறீங்களா? என்னதான் ஜீசஸ் சாப்பிடுவீங்க? 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? சரி ஜீசஸ், நீங்க கொஞ்ச நாள் எங்கேயா உட்காருங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் அமைதியாவே இருங்க, எதுவும் பேசாதீங்க. டீ கேட்டாலும் குடிக்க மாட்டேன்றாரு, காஃபி கேட்டாலும் குடிக்க மாட்டேன்றாரு, பூஸ்ட் கேட்டாலும் குடிக்க மாட்டேன்றாரு. என்னதான் குடிப்பாருன்னு தெரியல. ஜீசஸ், கால ஊர்ல நீங்க அற்புதமா மாத்துறீங்களே திராட்சை ரசம் குடிக்கிறீங்களா ஜீசஸ்? சரி விடுங்க, செலவு மிச்சம். சரி ஜீசஸ், நீங்க இங்கே உட்காருங்க. நான் கொஞ்ச நேரம் என் ரூம்ல போய் நான் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க போறேன். கொஞ்ச நேரம் நம்ம தலைவர் விஜய் படத்தை பார்த்தேன். ஜீசஸ் அங்கேயே இருக்கணும், வரக்கூடாது. ஹால்ல தான் இருக்கணும். ரூம்ல வந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஜீசஸ் ஹால்ல மட்டும் உட்காருங்க, ரூமுக்கு மட்டும் வந்துடாதீங்க. நான் விஜய் படம் பாக்குறேன். தலைவர் என்னமா டான்ஸ் ஆடுறாருப்பா. தலைவர் டான்ஸ் ஆடுறாரு. எங்க போயிட்டான் அந்த ராகுல் பையன்? சிக்னல் கரையில போல. அப்பா தலைவர் என்ன டான்ஸ் ஆடுறாருப்பா. எங்க தலைவர் டான்ஸ் ஆடுறாருன்னா சும்மா அதுங்க. அப்படி ஒரு டிஸ்டர்பா வச்சு இப்படி கதை தரலாமா வேணாமா? சரி கதை திறந்து பாடலாம். என்னன்னே தெரியல, கதை தரேன். ஓப்பன் தி டோர். ஏசப்பா காப்பாத்துங்க, ஏசப்பா சாத்தான் வந்துக்குறான். ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ரொம்ப நாள் கழிச்சு நானே நீங்க தான் சாத்தான் வேஷம் போட்டுக்கிறேன். எங்க மாமியாரமா பார்த்துட்டு பாருடா. உள்ள என் கையில மாட்டிக்கோ, உள்ள என் கையில மாட்டிக்கோ. ஐயோ ஏசப்பா காப்பாத்துங்க. ஐயோ இந்த பிசாசு தான் சுத்தி சுத்தி ஓடினே இருக்கான். ஐயோ ஏய் நீங்க சாத்தானா? நீங்க சாத்தானா? நீ குச்சி எங்க பாட்ட மாட்டீங்க? நீங்க சாத்தானா? ஏய் நாம சாத்தான். சாத்தானா? இந்த ராணி சாத்தானா? நீ ஐயோ இதுல கூட போறீங்க. ஏய் வெளிய போ. 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 சரி நம்ம அடுத்த ரவுண்ட் பார்க்கலாம்.
ஏன் ஜீசஸ், நீங்க எங்க வீட்டுல இருக்கிறீங்க, பிசாசு எப்படி என் வீட்டுக்குள்ள வரலாம்? இன்னும் அமைதியா இருக்கிறீங்க, காப்பாத்தவே மாட்டீங்களா? தம்பி, நீ எனக்கு ஹால் மட்டும் தானப்பா கொடுத்திருக்க. ஓகே, உங்களுக்கு நான் வெறும் இந்த வீட்டுல, இவ்வளவு பெரிய வீட்டுல நான் உங்களுக்கு வெறும் ஹால் மட்டும் தானே கொடுத்துருக்கேன். சரி ஜீசஸ், எழுந்துருங்க எழுந்துருங்க. உங்களுக்கு எங்க வீட்டுல ரூமை கொடுக்குறேன், என் ரூம்ல உட்காருங்க. வாங்க வாங்க ஜீசஸ், உட்காரு உட்காரு. என் ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பிசாசு மட்டும் வந்தா ஜீசஸ நான் விட மாட்டேன். எப்படி வரான் பார்க்கலாம். வாடா வாடா, விட்டா இன்னும் ஓவரா பேசுவாரு. வா நம்மளே போயிடலாம். வா பத்தியா ரொம்ப தூக்கமா வருது. ஆமா. ஏய் யாராவது பிச்சைக்காரன்? ஏய் யாராவது? வந்துட்டாரு கதை உடஞ்சிரு போகுது. ஓப்பன் த டோர். ஐயோ ஐயோ நான் ஒரு ஜோக் சொல்றேன். நீ ஜோக்க கேட்டா நீ ஓடிடுவேன். நீ சொல்லு, நான் சிரிப்பு வந்துச்சுன்னா போறேன், இல்லைன்னா போக மாட்டேன். இல்ல ஜோக்கே. ராகுல் பிசாசே, சதீஷ் பிசாசே, நீங்க என்னதான் குண்டா இருந்தாலும் நீங்க என்னதான் குண்டா இருந்தாலும் உங்க துப்பாக்கில போட்டு சொல்ல முடியாது. யாரா நாங்க குண்டு அதானே? இவன் ஒண்ணும் புத்தி வரல. அடுத்த ரவுண்ட் வரலாம். வாடா அதுக்கு முன்னாடி நம்மளே போயிடலாம். வாடா அப்பா என்ன பண்றாரு இந்த ஏசப்பா? ஏசப்பா கேட்டாருன்னு ஹால் கொடுத்தேன், ஏசப்பா கேட்டாருன்னு ரூமா கொடுத்தேன். ஆனாலும் பிசாசு வரானே. சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏசப்பா என்னதான்ப்பா பண்றீங்க? உங்களுக்கு காது கேட்கலையா? உங்களுக்கு கண்ணு கண்ணு கண்ணே தெரியலையா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இந்த ராகுல் பிசாசு, அந்த சதீஷ் பிசாசு என் உயிரை எடுக்கிறாங்க. நீங்க என்ன பொங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க, காப்பாற்றவே மாட்டீங்களா? ஏன் ஜீசஸ் அமைதியா இருக்கீங்க? பேசுங்க ஜீசஸ். தம்பி, நீ எனக்கு இந்த ரூமை மட்டும் தானப்பா கொடுத்திருக்க. ஓ ஆமால, நான் ஜீசஸ்க்கு இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு சின்ன ரூமை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி ஜீசஸ், நீங்க எழுதுறீங்க. ஜீசஸ் நீங்க எழுதுறீங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல நான் உங்களுக்கு என் மொட்டை மாடியே கொடுக்குறேன். நீங்க வாங்க ஜீசஸ், வாங்க ஜீசஸ், மொட்டை மாடியில வந்து உட்காருங்க. இதுக்கப்புறம் பிசாசு வந்தா என்ன பண்றா பாருங்க. வாங்க ஜீசஸ், உட்காருங்க, மொட்டை மாடியில உட்காருங்க ஜீசஸ். இதுக்கப்புறம் பிசாசு எப்படி வரான்னு பாக்கலாம். சார்லியா உட்கார்ந்து இருக்க போறேன். பிசாசு மட்டும் வந்தா பிசாசா நானா பார்த்தேன். பிசாசு கிட்ட போராடி போராடி எனர்ஜி எல்லாம் போச்சு. பாத்தியாடா, அவன் பிடிக்கூடாது. ஏசப்பா நம்ம வாழ வெடிக்கிறாரு. நம்ம விடவே கூடாது அவனை. மறுபடியுமா யாரும் வந்து கதவு தட்டுறது? வர வர ஓப்பன் த டோர். ஐயோ மறுபடியும் பிசாசு. விடவே கூடாதுடா. மீண்டும் ஒரு ஜோக்கு சொல்றேன், நம்மளே சாவடிக்கான். உன்னை சாவடிக்காம விடக்கூடாது. எங்க போய் ஒளியா பாருங்க. எங்க போய் ஒளியா பாருங்க.
கேட்டு உள்ள தர வர்றாங்களா? நீங்க அப்படியே தெரிஞ்சல வரணும்டா. ஜீசஸ் எத்தனை முறை என்னை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா அமைதியா இருக்கீங்களே. ஒரு ஸ்டாச்சர் மாதிரி அமைதியா இருக்கீங்க ஜீசஸ். ஏன் ஜீசஸ் என்ன காப்பாத்தல? தம்பி, நீ இந்த மொட்டை மாடிய மட்டும் தான்ப்பா எனக்கு கொடுத்திருக்க. ஓ ஜீசஸ், நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் வெறும் ரூம் மட்டும்தான் கொடுத்தேன், வெறும் ஹாலை மட்டும்தான் கொடுத்தேன், வெறும் மொட்டை மாடி மட்டும்தான் கொடுத்தான்ல. ஜீசஸ் வாங்க ஜீசஸ், ப்ளீஸ் வாங்க ஜீசஸ். இவ்வளோ பெரிய வீட்டில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த வீட்டு சாவியும் என்னையும் முயற்சி உங்களுக்கு கொடுக்குறேன் ஜீசஸ். சந்தோஷம் மகனே, இப்போதான் நீ ஒரு நல்ல ஒரு டெசிஷனை எடுத்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஒவ்வொரு நாளும் ஒரு ரூம் கொடுக்கும்போது என்னால அந்த ரூம்ல தான்ப்பா இருக்க முடியும். நீ எப்போ முழுமையா உன்னை என்கிட்ட ஒப்பு கொடுக்குறியோ அப்பதான் உன்னை என்னால காப்பாற்ற முடியும், அப்பதான் உன்னை என்ன உதவ முடியும். நீ ஒரு மூளையை எனக்கு கொடுத்தனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. இப்பவாவது நீ அதை புரிஞ்சுக்கிட்டியே, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகனே. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஜீசஸ், பிசாசு வந்து இருக்கான் ஜீசஸ். நான் என்ன பார்த்தேன் ஜீசஸ்? இனி நடக்க இருக்கிறத நீ பார்க்கதான்ப்பா போற. இனி நீ நிம்மதியா போய் உட்காருப்பா, நானே கதவை திறக்கிறேன். டேய் பிசாசு நம்பர் 2, இந்த தாஸ் இருக்கிறானே சரியான லூசுடா. எப்ப பார்த்தாலும் காப்பாத்துங்க ஏசப்பான்னு கத்திட்டு போயிட்டு ஒழிஞ்சுப்பான். இந்த தடவை என்ன பண்றோம், அவன் கதவை திறக்கிறான் பாரு, திறந்த உடனே அப்படியே அவன் காலை பிடிச்சி தூக்கி வெளியே போயிடும். புரியுதா? நான் கையை பிடிக்கிறேன், நீ காலை பிடிக்கிற. வெளி மகனே, நீ இங்கே உட்காரு. ஏன் பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல, உட்காருப்பா. ஐயோ ஏசப்பாவா, ஏசப்பா அவன் நல்லா ஜோக் சொல்லுவான். ஏசப்பா கேட்டு போலாம் அந்த நன்றி ஏசப்பா மாதிரி. ஜீசஸ், என்னை காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி ஜீசஸ், ரொம்ப தேங்க்ஸ் ஜீசஸ். என் வாழ்க்கைய நான் எப்போ ஏசப்பாக்கு முழுசா கொடுக்கணும் அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ.